அல்லேலூயா. வசனத்தோடு கூட கடந்து வந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்தது போல அபிஷேகம் நம்மை நிரப்பி நடத்துமானா வாழ்க்கை வெற்றி உள்ளதாக, கிருபை உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. அதனால ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நாம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம அதிலே கர்த்தர் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் வரும்போது அவனை எப்படி நடத்துகிறார், ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய கிருபை வரும்போது எப்படி அவனை மாற்றுகிறது, எப்படி இவனை மாறுகிறது என்கிறதை மாத்திரம் இந்த நாளிலே பார்த்து ஆதி அப்போஸ்தலர்கள் காத்திருந்த கிருபையும் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் இந்த நாளிலே பார்த்து சில காரியங்களுக்கு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்ம அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 9வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கலாமே. துன்பப்படுத்துகிறாய் கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அங்க பார்க்கிறோம், பவுல் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் துன்பப்படுத்தும்படியாக இஸ்ரவேல் எருசலேமில் எல்லாம் துன்பப்படுத்தி விட்டு அவன் தமஸ்குவுக்கு கடந்து போய் அங்கே இருக்கிற இஸ்ரவேலர்களையும் அங்கே இருக்கிற இயேசுவின் சீஷர்களையும் துன்பப்படுத்தும்படியாய் இயேசுவை ஆராதிக்க தீர்மானித்த பிள்ளைகளை துன்பப்படுத்தி சிறையிலே தள்ளும்படியாய் தன் யூதர்களுடைய அந்த தலைவர்களிடத்திலிருந்து லெட்டர் வாங்கிட்டு அவன் தமஸ்கு போறான். போற வழியிலே இயேசுவானவர் அவரை சந்தித்து, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லி அங்க கேட்டு, கடினமா அதனால என்று சொல்லி ஆண்டவரை பார்த்தவர் அவர் கேட்கிறாரு. அப்ப அவர் பதில் சொல்றாரு, நீ என்ன ஆண்டவரை பண்ணணும்னு சொல்லி பவுல் கேட்கும்போது, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. அப்பொழுது அடுத்த வசனம், மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் தமஸ்குக்கு போறான். போற வழியில் தான் நடந்ததுனால ரெண்டாவது தமஸ்குக்கே போறான். திரும்பி அவன் எருசலேமுக்கு வரல. பவுல் தன் வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட போது தேவன் அவனை தமஸ்குக்கு போற வழியில சந்திக்கிறார். தமஸ்கு அவன் போகல. அதுக்கு முன்பாய் சம்பவம் நடந்ததுனால அவன் பார்வை இழந்து போகிறான். அதுக்கப்புறம் அவன் கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கொண்டு போகிறார்கள். அப்புறம் அடுத்த வசனம், அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றான். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சூசு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அங்க பாருங்க, அப்பொழுது கர்த்தர் எழுந்து 10வது வசனம் கூடி வாசிக்கலாம். 10ல தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றான். அவன் ஆண்டவரே அடியேன் என்றான். அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அந்த ஒரு சீஷனோட பேரு என்ன அப்படின்னா அனனியா. இவர்கள் அந்த அப்போஸ்தலர் நாட்களிலே இருந்த ஒரு நல்ல சீஷன். அவன் தமஸ்குவில் இருக்கிறான்.
இங்க இருக்கிற இந்த மனுஷனை பிடிக்கும்படியாகத்தான் சவுல் என்ன பண்ணியிருக்கார், லெட்டர் வாங்கிட்டு எருசலேமுக்கு போறான். தமஸ்குவில் இருக்கக்கூடிய இயேசுவின் சீஷனா இருக்கக்கூடிய பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படியாய் சிறையிலே வைக்கும்படியாக அவர்களை சித்திரவதை செய்யும்படியாக சவுல் தன்னுடைய சாஸ்திரியிடத்துல லெட்டர் வாங்கிட்டு தமஸ்குவுக்கு போறான். தமஸ்குக்கு போறான். ஆனா தமஸ்குவில யார் இருக்கிறான்? அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருக்கிறான். அல்லேலூயா. இதுக்கு முன்னால இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கோம், அப்படித்தானே? இதுக்கு முன்னால எங்க கேள்விப்பட்டிருக்கிறோம்? அனனியாவும் சப்பீராலும். அது அப்போஸ்தலர், அது எருசலேமில் இருந்த அனனியா சப்பீரால். அவங்க எங்க இருந்தாங்க? எருசலேமிலே சீஷர்களோடு கூட இருந்தார்கள். இவர்கள் சீஷர்கள் அங்க துன்பப்படுத்தப்படுறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் என்னாச்சு, செத்தே போயிட்டாங்க. 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அனனியாலும் சப்பீராலும் தன்னுடைய நிலத்தை விற்று அந்த இடத்துல அங்க போடுறாங்க. அந்த நிலத்துல விற்ற போது அவங்க திரையத்தை ஏமாத்ததுனால அங்க இருக்கக்கூடிய அப்போஸ்தலரால என்ன பண்றான், அவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பொய் சொல்றதுனால அங்க தண்டிக்கப்பட்டு அங்கேயே 2 பேர் செத்து போறாங்க. அனனியாவும் சப்பீராலும் செத்து போயிடுறாங்க. இது எருசலேமில் இருக்கக்கூடிய அனனியா. இவன் தமஸ்குவில் இருக்கக்கூடிய அனனியா. நமக்கு எல்லாம் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றான். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்படின்னா தேவனோடு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு அனனியா. அவனும் தேவனோடு நெருக்கமா இருந்தான், தேவனுக்கு பிரியமா தான் இருந்தான். சில வஞ்சனையினாலே வீழ்த்தப்பட்டு அவன் தன் ஜீவனை விட்டான். பரிசுத்தாவிக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக அவன் சிந்தித்ததினாலும் செயல்பட்டதினாலும் அவன் சுயமாய் மாறாம பகுதி மாறினவனான ஒரு நல்ல சீஷனா இருந்தான். அதனால அவன் தண்டிக்கப்பட்டு அவன் நித்திரை, அதாவது மரணம் அடைந்தான். அவனை போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த அனனியாவோ தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றான். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. இந்த அனனியா எப்படிப்பட்டவன்னா ரொம்ப பக்தி உள்ளவன். அனனியா எப்படிப்பட்டவன் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாய் தொண்டு செய்கிறவன். இவன் எப்பவுமே கர்த்தரோடு கூட நெருக்கமாய் இருக்கிறனால கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பேசக்கூடிய அனுபவத்துக்கு நிறைய வருகிறான். இவனை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும் அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரத்துல 12வது வசனத்தை பார்த்தா நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரத்துல 12வது 11வது 10வது வசனம் வாசிக்கலாம், 10லிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அங்கே என்னோடு இருந்தவர்களாலே கைலாக கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அப்படின்னா அவன் ஓகே. அடுத்த வசனம், அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறெடுத்து பார்த்தேன். இங்க அந்த அனனியாவுடைய இத பத்தி சொல்லிருக்காரு. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும். 12வது வசனம் சொல்லுது, அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவன். அப்படின்னா அங்க வேதம் என்ன சொல்லியிருக்குதோ அதன்படியாகவே வாழ்ந்து பக்தியாய் வாழ்ந்த அனனியா. அங்கே குடியிருக்கிற சகல யூதரிலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் அங்கே அநேகர் இருக்கிறாங்க. அவர்கள் நல்லவர்கள் என்று சாட்சி பெறல, இவன் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். பவுல் அங்கே சாட்சி சொல்லும் போது சொல்றான், நான் இங்க இப்ப கண் தெரியாதவனாக தமஸ்குவுக்கு போகும் வழியிலே பாதிக்கப்பட்டு குதிரையிலிருந்து கீழே விழுந்தேன். அதுக்கப்புறம் தமஸ்கு போனேன். அங்கே அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனனியா என்னும் ஒருவன்
என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்படின்னா அவன் சொன்ன வார்த்தையை தேவன் செய்கிறவராய் ஒரு நல்ல தேவனோடு உள்ள உறவு. ஜெபம் பண்றான், பார்வை அடைவாயாக என்று சொல்லி அங்க ஜெபம் பண்ணும் போது அங்கே அவன் பார்வை அடையக்கூடிய ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. அப்படின்னா அவன் எப்படி தேவனோடு உள்ள உறவு இருக்கிறான் பாருங்களேன். அனனியா தேவ பிரமாணத்தின்படியே தன்னை பக்தியுள்ளவனாய் காட்டிக் கொள்கிறான். நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவன் சொல்வதை கத்த செய்கிறான். அல்லேலூயா. அனனியா பார்க்கும்போது அவன் தேவ பிரமாண வேதத்தின்படியான வாழ்க்கையும் மற்ற மனுஷ மத்தியில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால கத்தர் அவன் சொன்னபடியாகவே அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அனனியாவுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான் அப்படின்னா வேத பிரமாணத்தின்படியாகவே வாழ்கிற வாழ்க்கை. இரண்டாவது, அவன் வேதத்தின் பிரகாரமான வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய யூதருக்குள்ள நல்ல சாட்சி பெற்றவன். நல்ல சாட்சி அப்படின்னா ஓகே, அவன் கரெக்டா தேவனை வழிபடக்கூடியவன், நல்ல ஜெபிக்கிறவன், நல்ல ஆராதிக்கிறவன், நல்ல கத்தருக்காய் உழைக்கிறவன், நல்ல கத்தருக்காய் கொடுக்கிறவன், கத்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவன் என்று சொல்லி அங்கே பேர் பெற்றதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இவன் தேவனுக்காய் பிரயோஜனப்படுகிறான். அல்லேலூயா. இவன் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றவனாய் காணப்படுகிறான். ஏன்னா அந்த கடைசி நாட்களிலே அந்த அபிஷேகம் உங்க கிளம்பின போது அங்க யூதேயா எருசலேமில் ஃபுல்லா ஆண்டோட மகிமை வெளிப்பட்டது. இந்த மகிமை அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் அந்த அப்போஸ்தலருக்கு விரோதமாய் செயல்பட்ட போது இவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சிதறடிக்கப்பட்ட போது இந்த சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கங்க போய் தமஸ்கு ஒவ்வொரு பகுதியிலும் போய் தான் அங்க செட்டில் ஆகிறாங்க. அந்த பகுதியிலே நல்ல பேரோடு நல்ல பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான், இயேசுவால் இழுக்கப்பட்டவன் தான், இயேசுனுடைய கற்பனையின்படியே வாழ்கிறவன் தான். இவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? தேவனுக்கு பிரியமாய் இருந்ததுனால அவன் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 9வது அதிகாரத்துல 10வது வசனம் 9:10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன். இவன் யாரு அப்படின்னா இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு சீஷன். யூதனா இருந்தா அவனுக்கு சீஷன் சொல்லியிருக்க மாட்டாரு. இயேசுவை பின்பற்றவன். இயேசுவோடு இருந்தபோது சமரியாவில் இருக்கும் போதே இயேசுவை பின்பற்றி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு தன்னை தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாகவே வந்தவன். அவன் சீஷர்களாய் தொடர்ந்தான், அப்போஸ்தலராய் அவன் தொடரல. ஏன்னா கர்த்தர் அவன் தெரிந்து கொள்ளல. ஆனா அந்த அப்போஸ்தலர் அந்த 12 பேர்ல அவனோட பேர் வராவிட்டாலும் சீஷனாய் இருந்தான். கர்த்தருக்கு பிரியமாய் எப்பொழுதும் அவருடைய சஞ்சரிக்கிறதும் அடிக்கடி சமாரியாவிலிருந்து எருசலேமுக்கு வந்து தேவனை இயேசுவை பின்பற்றக்கூடியவனாய் காணப்பட்டதுனால தான் அவன் சீஷன் என்று சொல்லப்படுகிறான். இந்த சீஷன் அநேக பேர் இருந்தாங்க. அநேக பேர் அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, தேவனை பின்பற்றக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட சீஷனை இருந்ததுனால்தான் தேவன் அவனை பார்த்து தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றான். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்படின்னா தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு அனனியா, தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு அனனியா. நம்ம அனனியான்னு பார்க்கிறோம், அவன் தமஸ்குவில் இருக்கான்னு பார்க்கிறோம். அவனா இயேசுவை பின்பற்றின ஒரு அனனியா. இவன் இயேசுவை பின்பற்றி சீஷனாய் தன்னை காட்டி சீஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான். பார்த்தீங்கன்னா 120 சீஷர்கள் மேல்விட்டறையிலே ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 2வது அப்போஸ்தலர் 1:2 வாசிக்கிறோம். அப்பெல்லாம் தேவ சமூகத்திலே அபிஷேகம் பெற்றவன், நல்ல ஜெபிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவன், இப்படிப்பட்டவன் இப்ப தமஸ்குவில் போய் இருக்கிறான். இந்த சீஷன் என்று அழைக்கப்பட்டவன் சாதாரண அழைக்கப்படவே இல்லை. ஏன்னா இயேசுவை அநேகர் பின்பற்றினார்கள், ஆனால் அநேகர் அற்புதத்துக்காய் பின்பற்றினார்கள், அநேக சாப்பாட்டுக்காய் பின்பற்றினார்கள். சீஷராய் பின்பற்றினவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஏறக்குறைய 120 பேர் சீஷர்கள் கூடியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அநேக சீஷர்கள் பெருகினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பெருக்கத்திலே இப்படிப்பட்ட தொடப்பட்ட இயேசுவுக்காய் வாழ தன்னை அர்ப்பணித்தவன் தான் அனனியா. இவன் எங்க இருக்கிறான் அப்படியே தமஸ்குவில் இருக்கிறான். தமஸ்குவிலே இருக்கக்கூடிய சீஷர்களையும் துன்பப்படுத்தும்படியாக, இயேசுவை பின்பற்றக்கூடிய அவர்களை கொல்லும்படியாக சவுல் அங்கே உத்தரவு வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு நேராக போகிறான். அப்பதான் கர்த்தர் அங்கே இருக்கக்கூடிய அப்போஸ்தலருக்கு அங்க வெளிப்படுத்தாம, அங்க அப்போஸ்தலருக்கு நிறைய பேர் 12 பேர் எங்க இருந்துட்டாங்க, எருசலேமில் இருந்து விட்டார்கள். சீஷர்கள் மட்டும்தான் உபத்திரவத்தினால நெருக்கப்பட்டதுனால இவர்கள் எல்லா பக்கம் சுற்றி திரிந்து
தேவநாமத்தை வெளிப்படுத்துறதாக அங்க அறிவிக்கிறாங்க. அங்க வல்லமையா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உடனே நடந்தது அல்ல. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே நடந்தது இல்ல. இது ஒரு 4 மாசம் 6 மாசம் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடக்குதா ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிற காரியம். இப்படி நடந்ததுனால இங்கெல்லாம் சவுல் துன்பப்படுத்தி எல்லாரையும் ஒரே நாள்ல சிறைச்சாலையில் வைக்கல. ஒவ்வொரு நாளும் எருசலேமில் இருக்கக்கூடிய ஜனங்களை துன்பப்படுத்துறதும், அங்கே போய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீதிகளிலும் ஒவ்வொரு நாட்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் இழுத்து தன்னை அவர்களை துன்பப்படுத்துறது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரே வாரத்தில் நடந்து முடியல, ஒரு மாசம் நடந்து முடிக்கல. இதெல்லாமே இயேசு மரித்ததுக்கு அப்புறம் இயேசுவின் சீஷர்கள் அவளுக்காய் வாழவும் அவரை பறைசாற்றவும் அனுதினமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே நடந்த நாட்களிலே தான் சவுல் எழுந்து ஒவ்வொருவருக்காய் துன்பப்படுத்துகிறான். அதெல்லாம் எழுதப்பட்ட வசனங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால ஒரு நாள்ல ஒரு வாரத்துல 10 நாள்ல முடிஞ்சது அல்ல. இது தொடர்ந்து அங்க அந்த எருசலேம் பட்டத்துல எல்லாம் நடந்து கொண்டிருக்க காரியங்கள். அங்க துன்பப்பட்டதுனால அங்க இருக்கிற சீஷர்கள் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையை இங்கு விட்டுட்டு இயேசுவுக்காய் போகிற வழி எல்லாம் சுற்றி திரிந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சஞ்சரித்து இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டு வருகிறாங்க. இப்படிப்பட்டதெல்லாம் தமஸ்குவிலே அனனியா என்று ஒருவர் இருந்துக்கிறான். இந்த போற வழியில் தான் பவுல் அங்கே சந்திக்கப்படுகிறான். குருடனாய் அங்கே காணப்படும் போது இயேசுவானவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அந்த 11 வாசிக்கலாம் 10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சீசு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடையும் அங்க ஒரு பேசுறதை அங்க ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறாரு. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். தரிசனம் அங்க பாத்தீங்கன்னா ஜெபிக்கும் போது பவுல் ஜெபிக்கிறான், சவுல் ஜெபிக்கிறான். அங்க கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். என்னன்னா அனனியா என்கிற ஒரு பேர் உள்ள ஒரு மனுஷன் வருவான். அவன் மேலும் அவன் கை மேல தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணனா நீ பார்வை அடைவா என்கிற தரிசனத்தை அங்கே காண்பித்ததுக்கு அப்புறம் இவன் அந்த ஜெபத்துல 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து அந்த தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே நான் என்னவா செய்யணும், என்ன பண்ணணும், எனக்கு சொல்லுங்க சொல்லி அவன் 3 நாட்களும் புசியாமலும் குடியாமலும் சவுல் அங்கே இருந்து ஜெபிக்கிறான். அந்த நேரத்துல தான் கர்த்தர் 3வது நாளிலே அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். என்னன்னு அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் உனக்கு வருவான். அவன் உன் மேல கையை வச்சு அவன் ஜெபிக்கும் போது நீ பார்வை அடைவா என்கிற தரிசனத்தை அங்கே கொடுக்கிறார். அல்லேலூயா. பார்க்க 2 காரியத்தை அங்க பார்க்கிறோம். ஒண்ணு, இவன் ஜெபிக்கிறவனாய் மாறுகிறான். யார்? சவுல். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் இதுவரை உண்மை துன்பப்படுத்துறவனாய் இருக்கிறேனே, இதுவரை நம்ம வேதனைப்படுத்துறவன் இருந்தனே, என் கண் பார்வை போயிருச்சே, நான் என்ன பண்றது, நான் என்னவா செய்யணும்னு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லி அங்கே தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். என்ன பண்றது தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமா அங்க தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா பாதிக்கப்பட்ட குருடனாக நிற்கிறான். இதுவரை அநேகரை ஓடி திரிஞ்சவன், அநேகருக்கு இயேசுவை துன்பப்படுத்தினவன். இந்த 3 நாளும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே எனக்கு வழி உண்டாக்குங்க, எனக்கு ஏதாவது ஒரு வழி உண்டாக்குங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, நான் குருடனா இருக்கிறேனே, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது என்று தெரியல. ஜெபம் பண்றான். கர்த்தர் அங்க தரிசனத்தை கொடுக்கிறார். அனனியான்கிற ஒரு மனுஷன் வருவான், உன் மேல தலை மேல கை வைப்பான், நீ பார்வை அடைவா எனக்கு தரிசனத்தை பெறுகிறான். உடனே அனனியாக்கு பார்த்து சொல்ல அடுத்த வசனம், அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இவன் தமஸ்குவில் இருக்கிறதுனால இவன் இயேசுவை பின்பற்றவன் தெரியும், இயேசுக்கு பிரியமானவன் தெரியும். ஆனா இவன் இதுவரை எருசலேமில் இருக்கக்கூடிய நபர்களை தான் சவுல் என்ன பண்ணிட்டு இருந்தான், துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரே நாள் நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல, இது தொடர்ந்து நடக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய எருசலேமில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் பகந்த துன்பம், மிகுந்த உபத்திரவம். என்ன பண்றது தெரியல. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த காலத்துல அவன் நடந்ததல்ல. வீடுகள் தோறும் போய் இயேசுவை பின்பற்றக்கூடிய நபர்களை வெளியே இழுத்து கொண்டு வந்து அடிச்சு துன்புறுத்தி சிறையில போட்டு அவமானப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், திடீர்னு நம்ம சர்ச்சில் பிரச்சனை பண்ணனா, ஒரு வீட்டில் பிரச்சனை பண்ணா நம்ம என்ன நினைப்போம்,
என்ன நினைப்போம்? ஐயோ, இப்போ குடும்பக்காரங்களா இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் கண்ணு இல்லையா அப்படின்னு நம்ம பேசுறோம். இதே மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிறது இல்ல. ஆனா அன்னைக்கு இயேசுவை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, வீடுகள் தோறும் சென்று, அந்த வசனத்தை வாசிக்கலாம் 8வது அதிகாரத்துல. அவள் வீடுகள் தோறும் நுழைந்து 7வது அதிகாரத்திலயா 8வது அதிகாரத்துல 3வது வசனம். அவள் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து. அங்க பாருங்க, அவனுடைய சவுல் என்பவன் நம்ம சாதாரண மனுஷன் நினைக்கூடாது. அங்க பாருங்க, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவல் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்படின்னா இயேசுவன் அணைச்சு கேட்டீங்கன்னா, அவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறாரு, அவர் உயிர் தெரிந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டா அந்த வீட்டுக்குள்ள போய் அவன் லேடிஸ்ன்னு பார்க்க மாட்டான், ஜென்ஸ்ன்னு பார்க்க மாட்டான். யாரா இருந்தால் தரத்தரத்தான இழுத்து கொண்டு வந்து வீதியில் அவமானப்படுத்துவதும் சிறைச்சாலையில் போடுவதையும் வழக்கமாய் கொண்டிருந்தான். அப்ப அந்த காலத்துல துன்பம்னா நம்ம காலத்துல இருக்கிற மாதிரி துன்பம் அல்ல, நாம இப்ப இருக்கிற மாதிரி துன்பம் அல்ல. அவன் சவுலுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, 1வது வசனம் வாசிக்கலாம் 8:1. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்துல எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதயா சமரியா தேசம் அங்கே யூதயா சமரியா எங்கன்னா அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லா சீஷர்களும் அங்கே சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். ஏன்னா அவ்வளவு கொடுமை, அவ்வளவு துன்பம், அவ்வளவு உபத்திரவம். ஏன்னா கொலை செய்வதற்கும் கூடி அங்க அஞ்சுவதில்லை. ஸ்தேவானை அவன் கொலை செய்து அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சவன், அதாவது கொலை செய்தவருடைய சாட்சிக்காருடைய ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சவன் யாரு அப்படின்னா சவுலுடைய பாதத்தெல்லாம் வச்சாங்களாம். அப்ப அவ்வளவு கொலை செய்யறதுக்கும் அவ துணிஞ்சு தன்னுடைய கொடுமை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் சவுல். அவனை பத்தி சொல்லும் போதுதான் 2வது வசனம் 2. தேவ பக்தி உள்ள மனுஷர் தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, சவுல் இவனுடைய வைராக்கியம் எப்படிப்பட்டதுன்னா மற்றவங்களால விட்டுருவாங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி. அப்படின்னா எவ்வளவு கொடூரமான மனுஷன் பாத்துங்களேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயா போய் லேடிஸையும் ஜென்ஸையும் இழுத்து கொண்டு வந்து, அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் வெளியே வர மாட்டாங்க, ரொம்ப பயபக்தியா நடப்பாங்க. புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு சமுதாயத்தை கீழ்ப்படிஞ்சு வெளியே வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி சிறையில போடுறதுன்னு சொன்னா ரொம்ப கேவலமான விஷயம். கேவலத்தையும் செய்யறதுக்கு துணிந்தவன் தான் சவுல். அந்த கேவலத்துல அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா தேவனுக்காய் தன் தொண்டு செய்வதா நினைத்து கொண்டு, யூத மார்க்கம் தான் சரியான மார்க்கம், நாங்க தான் கர்த்தரை கரெக்டா ஆராதிக்கிறோம், நீங்கெல்லாம் இயேசு என்கிற ஒரு தேவையில்லாத ஒரு மனுஷனை கொண்டு வந்து நீங்க வந்து கடவுளாய் நினைச்சு தேவனுக்கு விரோதமாய் நீங்க செய்கிறீர்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டி இருக்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளையும் புருஷர்களையும் இழுத்து கொண்டு வந்து சிறைச்சாலையிலே போடுவித்து துன்பப்படுத்தி அவமானப்படுத்தி பாழாக்கி கொண்டிருந்தான் சபை. சபையில யாரு கூட முடியல, ஏன்னா பயந்து வாழ்றாங்க. சபைக்கு யாரும் போக முடியல. வீடுகள் தோறும் அங்க அப்பம் இருக்கிறாங்க, வீடுகள் தோறும் ஜெபிக்கிறாங்க. எந்த வீட்டுல ஜெபம் நடந்தாலும் அங்க பிரச்சனை நடக்கும், எந்த வீட்டுல ஆராதனை நடந்தாலும் அங்க போய் பிடிச்சு எடுத்துட்டு வந்துருவான். அப்படி பயந்து அங்க இருக்கிற ஒரு வீட்லயும் ஜெபம் இல்லாதபடிக்கு எல்லா வீடும் பாழாக்கப்பட்டுருச்சு. எல்லா சீஷர்களும் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா எருசலேமில் இருந்தா சவுல் நம்ம சும்மா விட மாட்டான், அந்த சவுல் நம்மளை கொண்டு போடுவான், சிறையில போட்டுருவான். நான் உயிர் தப்பிக்கப்படியா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறைச்சாலையில் தப்பிக்கணும் சொன்னா என்ன பண்ணணும் சொன்னா இந்த ஊரை விட்டே ஓடி போகணும்னு சொல்லி அநேக தேசங்களுக்கு ஓடி போனாங்க. இந்த செய்தியெல்லாம் உடனே பரவாதாங்க. ஏன்னா நம்மளை போல போனோ, அங்க நம்மளை போல டெலிஃபோனோ போனோ ஒன்றும் இல்லை. இதெல்லாம் போய் சேரணும் சொன்னா பல நாட்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகும். இப்படி இவனை குறிச்சு கேள்விப்பட்டதுனால தமஸ்குவில் இருக்கிற அந்த அனனியா சொல்றான், நான் இவை ரொம்ப மோசமானவன் சொல்லி கேள்விப்பட்டமே, ரொம்ப கொடுமைக்காரன் சொல்லி கேள்விப்பட்டமே, ஏன்னா இவ்வளவு கொடுமை செய்த ஊரே பழகமாம இருக்குமா. அப்படி கொடுமை செய்தவன் தான் அந்த சவுல். இப்படிப்பட்டவனை பார்த்து தான் அவர் சொல்றாரு 13வது வசனம் வாசிங்கள 9:13.
அதற்கு அனனியா, அனனியா, ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான். லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறான், பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த தீய குணத்தையும் தீய எண்ணங்களையும் தான் பார்க்கிறார். கர்த்தர் தொட்டுட்டார்னா அவன் எப்படிப்பட்டவனாய் மாற்றம் கொடுக்கிறார் என்கிறதை நாம் பார்க்கணும். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், அனனியாவும் பயப்படுறான். ஏன்னா இவன் இப்படி ரொம்ப மோசமானவன். அது மாத்திரம் இல்ல, தமஸ்குவில் இருக்கிற என்னை போல இருக்கக்கூடிய நபர்களை தமஸ்குவில் இருக்க என்னை கொல்லும்படியாகவே வந்தவன். இவன்ட்டு போய் என்னை அனுப்புறீங்களா ஆண்டவரே என்று சொல்லி அங்கே இயேசுவை பார்த்து அவன் கேட்கிறான். ஆண்டவரே, அவனுக்கு தரிசனமாய் கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவரை பார்த்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே, எருசலேமில் இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களையும் துன்பப்படுத்தினான். இப்ப தமஸ்குவில் இருக்கிற பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தும்படியாக ஆசாரியத்தில் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறான் என்பதை எனக்கு தெரியும். அவனை போய் சந்திக்கும்படியா சொல்றீங்களே அப்படிங்கிறான். இல்ல, நீ போ, அவனை குறிச்சான ஒரு நோக்கம் நான் வச்சிருக்கிறேன், அவனை குறித்தான ஒரு திட்டம் நான் வச்சிருக்கிறேன். அவன் மோசமானவன் தான், அவன் ரொம்ப பொல்லாப்பாதவன் தான். ஆனா அவனுக்குள்ள என்னுடைய அபிஷேகம் வரும்போது, அவனுக்குள்ள என்னுடைய தொடுதல் வரும்போது அவன் எப்படிப்பட்டவனாய் மாற்றப் போகிறேன்ங்கிற திட்டத்தோடு கூட அங்க அனனியாவுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்பதான் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அப்ப அடுத்த வசனம், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். நான் அவனுக்கு காண்பிப்பேன். எவ்வளவு துன்பப்படுத்தினானோ அந்த அளவுக்கு அவன் துன்பப்பட வேண்டும். ஆனா போன வாரத்துக்கு முதல் வாஸ்தவமல்ல, பழிக்கு பழி, அதாவது நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதுக்கு தகுந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில வரும். பாருங்க, இவ்வளவு துன்பப்படுத்தினா வீடுகள் தோறும் அந்த யூதர்களுக்கு இல்லாத வைராக்கியம், அந்த யூதர்களுக்கு ஆசாரியர்களுக்கு இல்லாத வைராக்கியம் இவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, அவ்வளவு வைராக்கியம் உள்ளவன், அவ்வளவு ஸ்திரீகளையும் ஆண்களையும் பிடிச்சு சிறைச்சாலையில் போட்ட வைத்தவன், துன்பப்படுத்தினவன். யாரை கண்டாலும் சவுல் சொன்னா பயப்படக்கூடியவன், எல்லாரையும் துன்பப்படுத்தி அவமானப்படுத்தி சிலுவையில கொல்லுவதற்கு சம்மதித்து எல்லா அதிகாரத்தில் இருந்ததுனால ரொம்ப தீவிரமாய் செயல்பட்டான். அதனால தான் பவுலுடைய வாழ்க்கை அவ்வளவு உபத்திரவங்கள், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு நிந்தைகள், அவ்வளவு அடிகள், அவ்வளவு வலிகள். எதுக்கு அப்படின்னா, அவன் எந்த மாதிரி துன்பப்படுத்தினானோ அதே போல அவன் வாழ்க்கையில நடந்தது. அல்லேலூயா. நாமும் அதனால்தான் சொல்றேன், நாம எந்த அளவில் அளப்போமோ அதே அளவினால் நமக்கும் அளக்கப்படும். வேதவசனம் தான் சொல்லுது, நாம் என்ன காரியத்துல எப்படி நம்ம மற்றவர்களுக்கு நடந்து கொள்கிறோமோ அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். இதுதான் பவுல் சொல்றாரு, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்காய் மனம் திரும்பி கர்த்தருக்காய் ஊழியம் பண்ணக்கூடிய வாழ்க்கையில, ஏன் ஆண்டவரே வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் என்று சொல்லி பவுல் அநேக முறை கேட்டிருக்கிறான். அநேக முறை துன்பப்பட்டு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணியிருக்கிறான். இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படியாய் என்னை நீங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறான். கர்த்தர் இல்ல, இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னாரு. ஏன்னா நீ பட்டதுக்கெல்லாம், நீ விதைச்சதுக்கெல்லாம் அறுக்க வேண்டியது, பூமியிலே சரிக்கட்டப்பட வேண்டியது இருக்குதுங்கிறதுனால தான் சவுலை குறித்து அங்க சொல்றாரு, அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும். நீ பூமியில் இருக்கும்போது எவ்வளவு துன்பப்படுத்தின தெரியுமா, எவ்வளவு பேரை காயப்படுத்தின தெரியுமா, எவ்வளவு பேரை சிறைச்சாலை போட்ட தெரியுமா, எவ்வளவு பேரை கொன்ன தெரியுமா, எத்தனை ஸ்திரீகளை அவமானப்படுத்தின தெரியுமா. இதுக்கு தக்க பலனை நீ என் பிள்ளையா மாறினாலும் அதற்கான ஒரு என்னச்சு ஒரு காரியத்தை கர்த்தர் அங்க கொடுக்கறதை பார்க்க முடியுது. அல்லேலூயா. அதனால தான் எந்த மனுஷனா இருந்தா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நாம் எந்த அளவில அளப்போமோ அதே அளவினால் நமக்கு அளக்கப்படும் என்பதை அங்கே பவுல் நமக்கு சுட்டி காண்பிக்க. அடுத்து 17 வசனம், அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான கர்த்தராகிய இயேசுவாகிய கர்த்தர்
நீ பார்வையடையும் படிக்கும் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். என்னை அனுப்பினார் என்றார். அல்லேலூயா. அப்போ அனனியா குறித்து பார்க்கும்போது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், தேவனோடு உள்ள நல்ல உறவு உள்ளவன், நல்ல சீஷன். யாரு நல்ல? அப்ப நல்ல சீஷன் என்று சொன்னா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன். தேவன் எப்ப வேணாலும் அவங்க கூட பேசுவார், எப்ப வேணாலும் அவர் கூட இடைபடக்கூடிய நல்ல சீஷனா இருந்தான். நல்ல பயபக்தி உள்ளவன், நல்ல சாட்சி பெற்றவன், தேவனை தரிசிக்க கூடியவன், தேவன் அவனை தரிசனிக்க அவன் வாக்கிலே அவன் கூட பேசக்கூடிய நல்ல நபராய் யாரு? அனனியா இருந்தான். அந்த சீஷனை தான் நாம் இதனால் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சீஷனை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, அவன் தமஸ்குவிலே இருந்தாலும் தேவனோடு உள்ள நல்ல உறவிலே நல்ல வளரக்கூடியவனாய் இருந்தான். அவன் போய் கை வைக்கிறான், அங்கே இயேசு அங்கே அற்புதத்தை பண்ணுகிறார். அங்க போய் சவுல் மேல கையை வைக்கிறாரு, அவன் அபிஷேகத்தை பெறுகிறான். அங்க போய் சவுல் மேல கை வைக்கிறான், அவன் பார்வை அடைகிறான். அங்க போய் போன்னு சொல்றாரு, அவன் போகிறவனாய் இருக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறான். அனனியா ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷனா இருக்கிறான். அப்பொழுது அனனியா போய் அப்படின்னா இந்த சீஷனை போலத்தான் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவன் நல்லா ஜெபிக்கிறவன், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவன், தேவனாலும் மனுஷராலும் சாட்சி பெற்றவன், நல்ல தேவ கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவன், நல்ல வேதத்தை வாசித்து அதை கடைபிடிக்கிறவன். அவனை கொண்டுதான் கர்த்தர் பயன்படுத்தினார். அவனை நல்ல சீஷன் என்று சொன்னா தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமா இருந்தான். நிறைய விசுவாசிகள் இருந்தார்கள், விசுவாசிகளை கர்த்தர் பயன்படுத்தவில்லை, சீஷனை கர்த்தர் பயன்படுத்தினான். இதுல மிக முக்கியமான ஒரு நல்ல நபராய் நான் பார்க்கிறது யாரு அப்படின்னா அனனியா என்கிற ஒரு மனுஷன். அவன் போய் சவுலை பார்த்து சொல்றதை பார்த்து, நீ துன்பப்படுத்தின அந்த 17வது வசனத்துல சகோதரனாகிய சவுலே அப்படின்னு சொல்றாரு. சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான, போய் யூஸ் பண்ற வார்த்தை பாருங்களேன், வந்த வழியிலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும், நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும் படிக்கும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். என்னை அனுப்பினார் என்றார். அங்க போயிட்டு அவனை பார்த்து தைரியமா அங்க பேசுறான் பாருங்களேன். போய் யூஸ் பண்ற சகோதரனாகிய சவுலே, நீ துன்பப்படுத்தின சவுலேன்னு சொல்லல அவருங்க. நீ பெரிய அக்கிரமம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற சவுலே, இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறதுனால தான் கர்த்தர் தண்டிக்கிறாரு அப்படிலாம் சொல்லல. அவன் போய் கண்ணே குருடாய் போச்சு பாத்தியா, நீ பண்ண அக்கிரமம் பாத்தியா அப்படி அவன் சொல்லல. அவன் போய் சொல்ற சகோதரனாகிய சவுலே, அவனுடைய குணம் பாத்தீங்களா, சொல்லக்கூடிய வார்த்தை பாத்தீங்களா, எவ்வளவு தெளிவான வார்த்தை, எவ்வளவு அன்பான வார்த்தை, எவ்வளவு பக்குவமான வார்த்தை. சகோதரனே சவுலே, நீ குருடனாய் இருக்கிற அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அங்க பாருங்க, வந்து சகோதரனாய் சவுலே, நீ வந்து வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் பிடிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பிடிக்கும் என்னை அனுப்பினார். அப்படின்னா அந்த தகுதி பாருங்களேன், என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னா நான் அவருக்கு பிரியமானவரை வாழும்போது கர்த்தர் நம்மை அனுப்புவார். அல்லேலூயா. நல்ல சீஷனாக அனனியாவை போல நல்ல சீஷனா வாழ்ந்தா அவன் குணம் பார்த்தீங்களா, யாரை பார்த்தாலும் காயப்படுத்தாதவன், அவன் துன்பப்படுத்துற நபரை பார்த்து சகோதரனே என்று அழைக்கிறவன். அவன் போய் கர்த்தர் சொல்றாரு, நீ அவன் போய் மேல கை வை, அவன் பார்வை அடைவான். நீ இப்ப கை வை, அவன் அபிஷேகம் பெறுவான். நீ பா அவன் கூட பேசு, அவனுக்கு அருவி என்று சொன்ன போது அவன் கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். அப்போ அனனியாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு மனுஷன், எவ்வளவு பயபக்தி உள்ளவன், எப்படிப்பட்ட நல்ல சீஷனாய் இருந்தான். நமக்குள்ள அந்த சீஷனோட தன்மை காணப்படுகிறதா? நாம கர்த்தரோட பேசக்கூடிய நபர்களா இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு தரிசனமாகி இந்த காரியத்தை செய் என்று சொல்லிக்கூடிய அந்த கட்டளை நமக்கு கொடுக்கிறாரா? இந்த அனனியாங்கிற சீஷன் அவன் எருசலேமில் உள்ளவன் அல்ல, அவன் தமஸ்குவில் இருக்கக்கூடிய ஒரு சீஷன். அவன் துன்பத்தை காணாதவன், ஏன்னா துன்பத்தை கேள்விப்பட்டவன் தான். ஆனா இயேசுவை ரொம்ப அன்பாய் பின்பற்றினவன், அவன் நல்ல ஜெபிக்கிறவன், அவன் தேவனோடு நல்ல உறவு வைத்திருந்தவன், தேவனுக்குடைய கற்பனையை கடைபிடித்தவன், அதை படித்தவன், அதை கடைபிடித்தவன், நல்ல சாட்சி பெற்றவன். அநேக யூதர்களாலே சாட்சி பெற்றவன், தேவனாலும் சாட்சி பெற்றவன், தேவனுக்கு பிரியமானவன். அவன் தேவனுடைய பாத்திரமாய் அங்கே விளங்குவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நல்ல சீஷன் என்று சொன்னா நல்ல ஜெபிக்கிறவன், நல்ல சீஷன் என்று சொன்னா நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவன், நல்ல சீஷன் என்று சொன்னா வேதத்தை வாசிக்கிறவனும் அதை கடைபிடிக்கிறவனும். ரெண்டாவது நல்ல சீஷன் என்று சொன்னா
தேவனோடு உள்ள உறவு பெற்றவன். நல்ல சிஷ்யன் சொன்னா தேவன் அவனோடு கூட பேசக்கூடியவனாய் காணப்படுகிறார். இரண்டாவது அடுத்தது நல்ல சிஷ்யன் சொன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். நல்ல சிஷ்யன் சொன்னா எதிரியும் நேசித்து அவனுக்கு தேவனுடைய அன்பை காண்பிக்கிறவன். அல்லேலூயா. இந்த அனனியாவுடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையும் காணப்பட்டதுன்னா நமக்கும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அநேக சவுல்களை பவுல்களாய் மாற்றக்கூடிய அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கும் நாமளும் இந்த அனனியாவை போல சுவாபம் உள்ளவர்களாக, இந்த அனனியாவை போல நல்ல நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட்ட நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை, வேதத்தை பற்றி வாசிக்கக்கூடிய கிருபையும் அதை நடப்பிக்கக்கூடிய கிருபையும் நமக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். அனனியாவை போல நாமும் அழைக்கப்படுவோம். அனனியாவுக்கு தரிசனமானது போல நமக்கும் தரிசனமாவார். அனனியாவோடு பேசியது போல நமக்கோடு பேசுவார். அனனியாவுக்கு கர்த்தர் வழிநடத்தியது போல நம்மளையும் வழிநடத்துவார். யாரை போய் சந்திக்கணும், யார்கிட்ட போய் பேசணும், யார்கிட்ட நம்ம போய் சொல்லணுங்கிற அந்த வெளிப்பாடு யாருக்கு கிடைச்சதுன்னா அனனியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா கர்த்தருக்கு பயபக்தியாய் வாழ்ந்தவன், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றினவன். கர்த்தர் அவனுக்கு சொல்ற நீ போய் செய் அப்படிங்கிறார், அதை போய் செய்து முடிக்கிறவனாய் காணப்பட்டான் அனனியா. அதே போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொன்னா அனனியாவை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அவன் போய் சொல்லும் போது சொன்னான், செய்கின்ற போது செய்தான். அவன் செய்யும் போது கர்த்தரும் கூடவே கிரியை செய்து அவனுடைய கண் பார்வை அடைத்தக்கதாக, அவன் அபிஷேகம் பெறத்தக்கதாக, அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெற்று அவனை நல்வழிப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான் அனனியா. சவுல் துன்பப்படுத்துகிறவன் தான், சவுல் வேதனைப்படுத்துகிறவன் தான், சவுல் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவன் தான். அங்க சவுல் தமஸ்குவுக்கு வருகிறான் என்பதையும் அறிந்திருக்கிறான். அனனியா வந்து எங்களை துன்பப்படுத்த போறான்னு தெரிஞ்சிருக்கிறான். உடனே அவன் அதற்கெல்லாம் பயப்படாம ஜெபம் பண்ற ஆண்டவரை பார்த்து, என்ன துன்பம் வந்தான் ஆண்டவரே, எருசலேமில் எல்லாம் அவன் துன்பப்படுத்தி விட்டு இங்க தமஸ்குவுக்கு கடந்து வர்றான், இங்கேயும் என்ன பண்ண போறான்னு எங்களுக்கு தெரியும். அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிருப்பான், ஆண்டவரே இந்த மனுஷன் வர்றான். எருசலேமில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணாங்களோ இல்லையோ, தமஸ்குவில் இருக்கிற அந்த அனனியா ஜெபம் பண்ணிருப்பான், ஆண்டவரே எருசலேமிலே துன்பப்படுத்தின சவுல் ஆண்டவரே தமஸ்குவிலும் துன்பப்படுத்த வர்றான், ஆண்டவரே இவனை நீங்க சந்திக்க மாட்டீங்களான்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டிருப்பார். அதனாலதான் தமஸ்குவுக்கு வரும் வழியிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். தமஸ்குவுக்கு வரும் வழியிலே சவுலை கர்த்தர் சந்தித்து அவனை குருடாக்கி அவனை யார் ஜெபிச்சாங்களோ அவன்கிட்டயே கர்த்தர் அனுப்புகிறார். நீ போ, நீ தான் போய் அவனை சுகப்படுத்த வேண்டும், அவனுக்கு நல் புத்தி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அனனியாவை சவுல் பக்கம் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்போ துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், நம்மை இகழக்கூடிய நபர்களுக்காய் ஜெபம் பண்ணணும், நம்மை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர்களுக்காய் அனனியா ஜெபம் பண்ணியிருப்பான், கண்டிப்பா ஜெபம் பண்ணியிருப்பான். ஏன்னா கர்த்தர் அதனால தான் அனனியாவை பார்த்து சொல்ற, நீ ஜெபம் பண்ணியல்ல, அவனை குருடனாக்கி வச்சிருக்கிறேன், நீ போய் அவனுக்கு நல்ல வழியை காண்பி, நல்ல குணத்தை அவனுக்கு சொல்லிக் கொடு, நான் அவனிடத்தில் நீ போய் கை வைக்கும் போது நான் உன்னை கொண்டு அவனை பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு கிரியை செய்வேன் என்று சொல்லி அங்கே அனனியாவை கர்த்தர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு நல்ல அனனியாவை பார்க்கிறோம். நல்ல ஜெபிக்க, துன்பம் கண்டபோது அந்த மனுஷனுக்காய் ஜெபித்தான். கர்த்தர் அந்த தமஸ்குவுக்கு உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்பாகவே அவனை தொட்டார். இதே போல நாமும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாமும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாய். அவன் சவுல் எருசலேமில் இருக்கிறவரை அவன் ஜெபிக்கிறவனா அல்ல, அவன் தமஸ்குவுக்கு போனதுக்கு அப்புறம் அவனும் ஜெபிக்கிறவனாய் மாறினான். தேவ சமூகத்துல 3 நாட்கள் குசியாமலும் குடியாமலும் தமஸ்குவிலே ஜெபிக்கிறவனாய் மாறினான். அதுக்கு காரணம் அனனியாவுடைய ஜெபம், அனனியாவுடைய வாழ்க்கை, அனனியாவுடைய சாட்சி, அனனியாவுடைய தேவன் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் பவுலாய் மாற்றினார். அவனை தேவன் சந்திக்கும்படியாய் கிருபை செய்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும் என்று சொன்னா எப்பேற்பட்ட சவுல்களையும் வீழ்த்த நம்மால் முடியும். எப்பேற்பட்ட சவுல்களையும் ஆமேன் குருடாக்க நம்முடைய ஜெபம் போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம் அவனை விடுதலையாக்க போதுமானதாக இருக்கிறது.
அவனை பார்வையடைய பண்ணுகிறதுக்கு போதுமானதா இருக்கிறது. அவனை அபிஷேகிக்கிறதுக்கு நாம் போதுமானவர்களா இருக்கிறோம். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா, நம்மை கொண்டும் கர்த்தர் செய்வது லேசான காரியம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அனனியாவை போல என்னை சீஷனாய் மாற்றுங்க. அனனியாவை போல ஜெபிக்கிறவனாய் மாற்றுங்க. அனனியாவை போல தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கூடாய் மாற்றுங்க. அனனியாவை போல சாட்சியுள்ள ஜீவிதம் வாழ எனக்கு உதவி செய்வீராக. அனனியாவை போல தேவனுடைய கற்பனையை கடைபிடிக்கிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அனனியாவை போல ஜெபிக்கிறவனாய் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் இந்த நாளில் ஜெபிக்க போறோம். ஏன்னா அனனியாவை போல நல்ல அவன் தமஸ்குவில் இருந்த சீஷனை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். நல்ல தகப்பனுடைய கிருபை உள்ள கரம் வெளிப்பட கடைசி நாட்களிலே அதான் ஆண்டவர் சொல்றாரு, காத்திருந்த அந்த கடைசி நாட்களிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த சீஷர்களை கர்த்தர் நிரப்பி அனுப்பினார். அந்த நல்ல சீஷனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனை உபயோகப்படுத்தினார். அவனை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை நடத்தினார். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அப்படிப்பட்ட நல்ல அனனியாவாய் மாற வேண்டும் என்னால், நல்ல ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள் அபிஷேகம் தேவை. அவனுக்குள் அந்த கிருபை தேவை. அதுக்குத்தான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. கடைசி நாட்கள் அப்போஸ்தலர் மத்தியிலே ஆண்டவரே சீஷர் மத்தியிலே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து உலகத்தின் சாட்சியாக, உலகத்தின் கடைசி பரியந்தம் சாட்சியாக நிறுத்தினது போல எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனுடைய கிருபையுள்ள கரம் வெளிப்பட ஆண்டவரே அனனியாவை போல எங்களை மாற்றுங்க அப்பா. அனனியாவை போல மாற்றுங்க. அவன் தமஸ்குவில் தூரத்தில் இருக்கிறான், உமக்கு சாட்சி உள்ளவனாய் வாழ்றான். அவன் எருசலேமில் இல்ல, சீஷன் பக்கம் இல்ல, சீஷர்களோடு இல்ல, அவர்கள் தேவன் பக்கமாய் திரும்புகிறதை பார்க்கிறோம். நல்ல தகப்பனுடைய கிருபையுள்ள கரம் வெளிப்படும்படியா. அதுக்கப்புறம் தான் சீஷர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவன் அனனியாவோடு இருந்து சஞ்சரிச்ச நாட்களிலே அங்க சவுல் தேவனுக்காய் வைராக்கியமாய் பிரசங்கிக்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்து வாசிச்சீங்கன்னா அவன் அங்கே இருந்த யூதர்களை, அங்க தமஸ்குவில் இருந்த யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. வைராக்கியமாய் இயேசுதான் கிறிஸ்து என்கிற பிரசங்கிக்கிறான். உடனே அவனை கொல்லும்படியாய் தமஸ்குவில் உள்ள யூதர்கள் சவுலுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். உடனேயே அனனியா அவனை கூடை வழியாய் மதில் வழியாய் இறக்கிவிட்டு, அங்கிருந்து பரிசுத்தவான்கள் எல்லாம் இறக்கிவிட்டு அவன் எருசலேமுக்கு திருப்பி அனுப்புகிறார்கள் சவுல. அப்போ கொஞ்ச நாள் அனனியாவோடு இருக்கும்போது சவுலுக்குள்ள ஒரு வைராக்கியம் பற்றி பிடிக்கிறது. இயேசுதான் தெய்வம் என்பதை அறிவிக்க அவன் துணிகரம் உள்ளவனாய் மாறுகிறான். இயேசுதான் தெய்வம் என்பதை அறிவிக்க நல்ல தைரியத்தை கொடுத்தது அனனியாவுடைய வாழ்க்கையும் அவன் நடந்துகிற நடத்தையும் பார்க்கும்போது சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிற அனனியாவாய் காணப்பட்ட அனனியாவோடு கூட தங்குதி அங்கே இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான் சவுல். அனனியாவோடு இருந்த நாட்களிலே அவனை வைராக்கியம் பற்றி பிடிக்கிறது. அப்படின்னா இந்த வைராக்கியம் வெளிப்படுத்துகிறவனாய் அனனியா காணப்பட்டான். நல்ல ஒரு சீஷனுடைய வாழ்க்கை அனனியாவுடைய வாழ்க்கை. அந்த போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அனனியாவுடைய வாழ்க்கையை பார்த்துதான் சவுல் அங்கே முதலாய் இயேசுவை அறிந்து கொள்கிறான். இயேசுவை அங்கே பிரதிபலிக்கிறவனாய் மாறுகிறான். இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான். அந்த கிருபையை கொடுத்தவன், அந்த கிருபையின் வழி நடத்தினவன் அந்த அனனியா. தேவனை கண்டுகொள்ளக்கூடிய அந்த கிருபைக்குள்ளாய் வழி நடத்தினவன் அந்த அனனியா. அதே போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இன்னும் அநேக சவுல்கள் குருடாய் இருக்கிறார்கள். இன்னும் அநேக சவுல்கள் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக சவுல்கள் தேவ பிள்ளைக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டிய அனனியா ஜெபிக்காவிட்டால் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். இந்த சவுல்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய அனனியா எழும்பும் போதுதான் அவர்கள் சந்திக்கப்பட்டார்கள். சவுல் தமஸ்குவுக்கு உள்ள வர்றதுக்கு முன்பாகவே கர்த்தர் கிரியை செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா அனனியாவுடைய ஜெபம். ஆண்டவரே துன்பப்படுத்தும்படியாய் சவுல் வருகிறான்ப்பா. எருசலேமில் எல்லாம் துன்பப்படுத்தி விட்டு இப்போ சமாரியாவுக்கு வர்றான். இங்க இருக்கக்கூடிய ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக இங்க வர்ற ஆண்டவரே, தமஸ்குவுக்கு வர்ற ஆண்டவரே என்று சொல்லி தமஸ்குவில் இருக்கக்கூடிய அனனியா ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு
வரும் வழியிலே சவுலை சந்தித்து அந்த சவுலுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்க இந்த அனனியாவை கர்த்தர் பயன்படுத்தியது போல எங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் பயன்படுத்தபடியே இந்த நாள் இது ஜெபிக்க ஆரம்பி. நாம ஜெபிச்சா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். நாம் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிகளா இருக்க வேண்டும். நாம் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது நாம் ஜெபம் கேட்கப்படும். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அங்க அனனியாவை கை வைக்கும் போது சவுல் பார்வை அடைகிறான். அனனியாவை ஜெபிக்கும் போது அவன் அபிஷேகம் பெறுகிறான். இதை போல நம்ம மாற வேண்டும். அவன் தான் நல்ல சீசன். அவன் தான் தேவனை சுமக்கிறவன். நம்மளிடத்தில் அப்படிப்பட்ட குணங்கள் காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட ஜெபங்கள் காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட சாட்சிகள் காணப்படுகிறதா? நம்மளை பார்த்து சாட்சி சொல்றாங்களா? இவன் நல்லவன், கர்த்தருக்காய் வைராக்கியமா வாழக்கூடியவன், ஜெபிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், கர்த்தருக்காய் ஊழியம் பண்ணக்கூடியவன், ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனை கொண்டு கர்த்தர் செயல்படுகிறார். இல்லாவிட்டால் நாமும் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும். அழைத்தது யாரையும் கர்த்தர் சும்மா அழைக்கவே இல்லை. நம்மேல அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். நம்மேல கிருபை வெளிப்பட வேண்டும். சாதாரண விசுவாசிகளாய் நம்ம அழைக்கப்படவே இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தின் பராக்கிரமசாலிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்காய் எதையாவது செய்து சாதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் தமஸ்குவில் இருக்கிறான், அதுக்குன்னு சும்மா இல்ல, அங்கும் தேவ நாமத்துக்கு மகிமையாய் வாழ்ந்தவன். எருசலேமில் சீஷர்களோடு அவன் இருக்கல, ஆனா தமஸ்குவில தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். இயேசுவோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். இருக்கிற இடம் இல்ல, இருக்கிற இடத்துல தேவனோடு கூட தொடர்புடையவனாய் காணப்பட்டான். அது அவன் வாழ்க்கையை மாற்றினது. அது தேவன் அவனை பயன்படுத்துவதற்கு ஏதுவாய் இருந்தது. நாளில் நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களையும் மாற்றுவீராக, எங்களையும் நல்ல சிஷ்யனாய் மாற்றுவீராக, எங்களையும் அனனியாவை போல மாற்றுவீராக. நல்ல ஜெபிக்கிறவனாக, வேதத்தை நேசிக்கிறவனாக, வேதத்தை வாசிக்கிறவனாக, அதற்கு கீழ்ப்படுகிறவனாக, நல்ல சாட்சியுள்ளவனாக, உமோடு உள்ள உறவிலே அவன் இருந்ததுனால தான் கர்த்தர் அவனோடு தரிசனமாகிறார். அந்த அளவுக்கு பரிசுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன். என்னை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே கேட்க போறோம். நாம் இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தை பார்த்து கேட்க வேண்டியது, ஆதி அப்போஸ்தலர்கள் கலக்க காரணம் துன்பத்தின் மத்தியிலும் இன்பத்தின் மத்தியிலும் தேவனை அவர்கள் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார்கள். வீடுகள் தோறும் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் இழுத்து கொண்டு வந்து அவமானப்படுத்தின போதும் அவர்கள் அங்கு விட்டு ஓடி போய் அடுத்த பக்கம் இயேசுவை அறிவித்தார்களே ஒழிய அவர்கள் இயேசுவை மறுதலிக்கவில்லை. அவர்கள் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்களே ஒழிய ஓடினா உபத்திரவப்பட்டதுனால ஓடி எங்கும் இயேசுவை சுற்றி பிரசங்கித்தார்களே தவிர இயேசுவு மறுதலித்து விட்டு வாழவில்லை. வைராக்கியம் நமக்கு காணப்படுகிறது. நமக்கும் துன்பங்கள் வரும், நமக்கும் பாடுகள் வரும், நமக்கும் உபத்திரவங்கள் வரும். ஆனா உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனுக்காய் வாழ்கிற வாழ்க்கை நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தா காணப்படுவோம். வேதத்தை நேசிக்கிறவர்களாய் இருந்தா, வாசிக்கிறவர்களாய் இருந்தா காணப்படுவோம். தேவனோடு உள்ள உறவு நமக்கு காணப்பட்டா சாகவும் துணிக்கக்கூடிய அந்த வைராக்கியம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னா அனனியாவை போல பக்தி உள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. இந்த நாளிலும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, அனனியாவை போல நீ மாற்றுவீரா. நானும் ஜெபிக்கிறவனாக, துன்பப்படுத்துவர்களுக்கு ஜெபிக்கிறவனாக, வேதனைப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு ஜெபிக்கிறவனாக, பார்க்கிறவன் எல்லாம் ஒரு நல்லவன் என்று சொல்லக்கூடிய நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையிலும் திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கிருபையுள்ள கரம் வெளிப்படுவதாக. தகப்பனே,
அனனியாவின் வாழ்க்கையை குறித்து நாங்கள் வாசித்தோம். அனனியாவின் காரியத்தை குறித்து நாளை தியானிச்சோம். அவன் இருந்த தமஸ்குவிலே வைராக்கியமாய் பின்பற்றினான் என்று வேதத்தில் வாசிச்சோம்ப்பா. அதே போல நாங்கள் வைராக்கியமாய் இருக்க உதவி செய்வீராக. உமக்காய் சாதிக்க உதவி செய்வீராக. உமக்காய் வைராக்கியமை வாழ உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் வரும் என்று சொன்னான். கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை கொண்டும் காரியங்களை நடப்பிக்க போதுமானவராய் இருக்கிறபடினால அவரை நோக்கி பார்த்து, நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள கரம் வெளிப்படுவதாக. காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். ஆவிக்குரிய பக்திக்குரிய ஆண்டவரே வாழ்க்கை வாழ முடியாமல் காணப்படுகிற தடைகளை கர்த்தர் நீக்கி வைராக்கியமாய் வாழ உதவி செய்வீராக. கிருபையுள்ள கரத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீ பொறுப்பெடுப்பீராக, வழி நடத்துவீராக. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட நல்ல சவுல்களை கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்க போறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சவுல்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஏன்னா இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பக்கூடிய சவுல்கள் இருக்கிற வரை துன்பங்களும் அவமானங்களும் சபைக்கு நேரிட்டு கொண்டுதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சுற்றிலும் அநேக சபைகளில பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. பிரச்சனையை உண்டு பண்ண சபையை பூட்டணும், சபையில ஜெபிக்க கூடாது, சின்ன சின்ன சபைகளுக்கெல்லாம் போய் துன்பப்படுத்தக்கூடிய சவுல்கள் இருக்கிறாங்க. நாமும் அவனை ஆண்டவரே பவுலாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஏன்னா அங்க அனனியா ஜெபிச்ச போது தமஸ்குவிலே வந்த சவுலை கர்த்தர் சந்திச்சார். இந்த நாளிலும் நம் பகுதியில் இருக்கக்கூடிய சவுல்களை சந்திக்கும்படியாக நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் அனனியாவின் ஜெபத்தை கேட்டு சவுலை குருடாக்கி அவன் தேவனுக்கு சாட்சியாய் நிறுத்தினது போல நாம் இந்த நாளில் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த சூலூரை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களை, ஆண்டவரே சூலூரை சுற்றி இருக்கக்கூடிய சபைகளை துன்பப்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கர்த்தர் தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சூழ்நிலை சுற்றி இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை துன்பப்படுத்த, அவமானப்படுத்த, அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய், விசுவாசிகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வரக்கூடிய எல்லா நபர்களையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் நீ தொடுவீராக. சவுலை சந்தித்தது போல கர்த்தர் அந்த பிள்ளைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் துன்பப்படுத்தும்படியாய் எத்தனம் பண்ணி அதிகாரத்தோடு ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்ப வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீ தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சவுல்களை கர்த்தர் தொடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே அவர்கள் வந்து பிரச்சனை செய்யாதபடிக்கு, போராட்டம் செய்யாதபடிக்கு, எங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு ஆண்டவரே, அவர்கள் இதுவரை அவர்கள் அநேகரை துன்பப்படுத்தி இருக்கலாம். வீடுகள் தோறும் வந்து ஆண்டவரை அவர்களை அவமானப்படுத்தி புருஷர்களையும் ஸ்திரீகளையும் ஆண்டவரை இழுத்து சிறையில் அடைத்திருக்கலாம், பிரச்சனை பண்ணி இருக்கலாம். ஆனா இந்த நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம், இப்படிப்பட்ட சவுல்களுக்காக ஜெபிக்கிறோம், இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீ தொடுபடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சவுலை குருடாக்கினது போல இந்த பிள்ளைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் துன்பப்படுத்துகிற இயேசு நீதான் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்க ஜெபிச்சா நீங்க செய்வீங்கன்னு தெரியும். நாங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்க ஜெபிக்கும் போது எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீ கிரியை செய்யற தேவன், எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எங்க கையில கொண்டு கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளை சந்திப்பீராக. இந்த பிள்ளைகளுக்கு நீ அறிவிக்க உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகளை கத்த வைராக்கியமே பயன்படுத்தபடியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர், யாரெல்லாம் சபைக்கு விரோதமாக, யாரெல்லாம் விசுவாசிகளுக்கு விரோதமாக, யாரெல்லாம் உம்மை நாமத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் துன்பப்படுத்துகிற அந்த பிள்ளைகளை எல்லாம் கத்த சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சூலூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய குக்கிராமங்களில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சபைகளில ஆண்டவரே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக, ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிருக்கீங்க. ஆண்டவரே, உம் நாமத்தை அறிந்து தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்களுக்கு நீ சமீபமாயிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, நாமத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக.
அவர்கள் சோர்ந்து போகாதபடி, உபத்திரவப்படும் போது பின்வாங்காதபடி, ஆண்டவரே பிரச்சனை போராட்டம் வரும்போது வைராக்கியம் இருக்க அவன் மனதை திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சபை துன்பப்பட்ட போது அவர்கள் ஆண்டவரை சிதறடிக்கப்பட்டார்களே தவிர பின்மாற்றத்துக்கு நேராக வரலப்பா. ஆண்டவரே அவர்கள் ஓடினார்களே ஒழிய உம்மை விட்டு ஓடவில்லை. ஆண்டவர் அதே போல வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. மறுதலிக்காம நாமத்திற்காய் வைராக்கியமாய் பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, துன்பங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்க உதவி செய்வீராக. சகல தடைகளை கர்த்தர் உடைத்து மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் சபையில துன்பப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, சத்தம் போடுறாங்க, சத்தம் போடக்கூடாது என்று சொல்லி எல்லாம் அநேக சபைகளுக்கு விரோதமாய் ஊழியருக்கு விரோதமாய் எழும்பி இருக்காங்க. ஆண்டவரே, அந்த நபர்களை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு சபையில ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பீராக. ஒவ்வொரு சபைக்கும் ஊழியக்காரர்களை கர்த்தர் பயப்படுத்துவீராக. ஆண்டவரே, கிருபை கொடுப்பீராக. நல்ல ஆண்டவர் பொருளாதாரம் அவர்களுக்கு சந்திக்கப்படட்டும். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அவருடைய குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பார்களாக. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் வைராக்கியமாய் ஊழியம் செய்ய உதவி செய்வீராக. ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு குறைவில்லாதபடி அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தினால் போஷிக்கப்பட, அவளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்ய உதவி செய்வீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய், குடும்பத்துக்காய், மனைவிகளுக்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. ரத்த கொட்டக்களை மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த சவுல்களை சந்தித்து ஆண்டவரே உம் நாமத்துக்கு மகிமைக்காய் பயன்படுத்தினது போல கர்த்தாவே இந்த தேசத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை நீ தொடுவீராக, அவர்களை நீ ஆஸ்வதிப்பீராக. அவர்களுக்கும் ஏற்ற காலத்தில் உம்மை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஏற்ற காலத்தில் உம்மை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கண்டு சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக. கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இதன் மூலமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் வைராக்கியம் பெருக உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையிலும் பக்தி வைராக்கியம் எழும்ப உதவி செய்வீராக. அனனியா எழும்பினது போல பயப்பட்டான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது தைரியமாய் சென்று அவனை சந்தித்தது போல ஏற்ற காலத்துல அனனியாக்களை எழும்ப பண்ணுவீராக. ஏற்ற காலத்தில் சவுல்களை சந்திக்கிற அனனியாக்களை எழுப்புவீராக. அவர்களை போய் ஜெபிக்கவும், அவர்களுக்காய் ஜெபிக்கவும், அவரிடத்தில் பட்சமாய் பேசவும், அவரிடத்தில் அன்பாய் பேசவும், அவர்களுக்காய் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுக்கவும், அவர்களுக்காய் ஆண்டவரே பிரச்சனை நீங்கவும் ஜெபிக்க உதவி செய்வீராக. இரத்த கொட்டுக்களை மறைத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்க, நல்ல காரியத்தை போதிக்க பெற்றுக் கொடுப்பீராக. சவுலுடைய வாழ்க்கையில அனனியா போதித்ததுனால அவன் வைராக்கியம் உள்ளவனாய் வாழ்ந்தான். கொஞ்ச நாட்கள் அவன் அங்கேயே தங்கி இருந்து அவன் வைராக்கியம் உள்ளவனாய் மாறினது போல அவன் ஆண்டவரே அவன் மனுஷனுடைய வாக்கியும் பேச்சு நடக்கையும் பார்த்து வைராக்கியம் உள்ளவனாய் வாழ்ந்தது போல இந்த சவுல்களும் வாழ தேவையான கிருபையை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீராக. அனனியாவுடைய வாழ்க்கையை பார்த்து சவுல் மருந்தம் திரும்பியது போல எங்களுடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. ரத்த கொட்டுக்களை மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அப்படியே சீப்பர் கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்துவீர். இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ரத்த கொட்டுக்களை மறைத்துக் கொள்வீராக. இன்னும் ஆண்டவரே, அனனியாக்களை போல திறப்பில் இருக்க, அனனியாக்களை போல ஜெபிக்கிறவளாய் மாற, அனனியாக்களை போல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னிடம் மறவாதே, ஆமேன்.